மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நாம பார்க்க போற படம் ஒரு தவறு செய்தால். மணி தாமோதரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரு நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ரோல்ல. இந்த படத்தினுடைய கதை 4 ஹீரோக்கள். இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, முடிஞ்சா தங்கறதுக்கு இடம் இருக்காது. அவங்க ஒரு ஹோட்டலில் ரூம் போடுவாங்க. அங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டில் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க உபாசனாவை, கொஞ்சம் வாங்க ஹோட்டல் ரூமுக்கு அப்படின்னு. அவங்களும் போவாங்க, அவங்க ஒரு லேப்டாப்போட போவாங்க. அந்த ஹோட்டலுடைய ஒய்ஃபையை யூஸ் பண்ணி அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க, விடியறதுக்குள்ளே நம்ம பல கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்கான திட்டம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி தாமோதரன் சொல்லுவார். என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைமு, சுயேட்சை வேட்பாளர் 3வது பிளேஸில் இருப்பார். அவர் நிறைய பணம் வச்சுருப்பார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் ஜெயிக்கணும்னா நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம், ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் கூட ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி, நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஆபாச வீடியோ போட்டோம்னா அவருக்கு இமேஜ் குறைஞ்சி போய் நீங்கள் 3rd பிளேஸில் இருக்கிறவர் நீங்கள் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு அவர் நம்பிடுவார். டக்குன்னு நம்புறாரு, அவர் 2-3 டிரான்சாக்ஷனுக்கு கூட நம்பிடுவார். நம்பிட்ட உடனே அந்த வீடியோவையும் அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. போஸ்ட் பண்ண உடனே ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர் தோக்கிற நிலைக்கு வந்துடுவார். இவர் உடனே ஜெயிக்கிற லெவலுக்கு வந்துடுவார். வந்த உடனே இவர்கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த ஹீரோ டீமு சுயேட்சை வேட்பாளர்கிட்ட, நாங்கள் தான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டோமே, நீங்கள் எப்போ பணம் கொடுக்க போறீங்கன்னு. அப்புறம் சுயேட்சை கேண்டிடேட்டாக நடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா நமோ நாராயணன், அவருடைய ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் நடிச்சிருப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பணத்தை கொடுத்தாங்களா, அவங்க வாங்கினாங்களா, அடுத்தது அவர் ஜெயிச்சாரா, இதெல்லாம் இந்த படத்தினுடைய மீறி கதை. இது எப்படி உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கா? எனக்கு நம்புற மாதிரி இல்லை. என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் வேறு இல்லை, ஆஃபீஸர்ஸ் வேறு கிடையாது. ஆஃபீஸராக இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆகி அடுத்த நாளே அரசியல் கட்சியில் சேர்ந்து அவங்க ஜெல்லாயிடுறாங்க. ஸோ இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னா, அரசு அதிகாரிகள் வேறு அல்ல, அரசியல்வாதிகள் வேறு அல்ல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு 4 பசங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணி, உங்களை பற்றி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த அரசியல்வாதிக்காவது மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 10வது நிமிஷத்தில் அந்த அரசியல்வாதிங்க தன்னுடைய அதிகாரத்தை வச்சு, தனக்கு நெருக்கமான ஆஃபீஸர்ஸை வச்சு அதை விட இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை மறைக்க பார்ப்பாங்க, இல்லை அந்த வீடியோ டெலிட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே யாருமே ரொம்ப தெளிவில்லாதவங்க கிடையாது, ரொம்பவே தெளிவானவங்க. மக்களை எந்த வகையில தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க. அவங்ககிட்ட போய் இந்த ஹீரோ டீம் 4 பேர் நாங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்படிலாம் தூக்கி கொடுக்குறவங்க கிடையாது. அங்கேயே முதல்ல லாஜிக்கா அவங்க பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு, ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அந்த பிரில்லியன்ஸான சீன் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்போ எடுத்திருக்குன்னா வாட்ஸ்அப் கண்டுபிடிக்காத காலத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜில நிறைய டெவலப் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதிகாரிகள் இந்த கூட்டத்தை விட அவங்க இன்னும் ஃபாஸ்டா செயல்பட்டு இந்த மாதிரியான ஸ்கேம் எல்லாம் தடுத்துருவாங்க. இது எப்படி இந்த பட டைரக்டர் டீமுக்கு தெரிஞ்சது அல்லது தெரியாத போச்சு அப்படின்னு தெரியல. சரி, ரைட்டு, ஓகே, இதுதான் இந்த படத்தினுடைய கதை. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறவர் ஓவர் நைட்ல நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற அந்த பதட்டமும் பரபரப்பும் இருக்கு இல்லையா, இது நமக்கு இருக்கு. பட் அதுக்கான திட்டங்கள் பாத்தீங்கன்னா பெரிய தொய்வு. அது அந்த திட்டங்களே அவருக்கு பெரிய தோல்வின்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூமில் இவங்க 4 பேர், அதுக்கடுத்து உபாசனா, இவங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் கிரியேட் ஆகும்போது எங்களுக்கு தெரியும், ஒருத்தர் புத்திசாலியாக இருப்பார், அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் அதோட கொஞ்சம் குறைஞ்ச புத்திசாலியாக இருப்பார், ஒரு கோமாளி ஒருத்தர் இருப்பார், அதுக்கடுத்து கோமாளிக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு 4 கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த படத்துல இருக்குது. அதனால இந்த படத்துல புதுசாக அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க அல்லது தெறிக்க விட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, தப்பான அரசியல்வாதிகிட்ட இந்த டீம் ஏமாற்றி அவங்க பணத்தை பிடுங்குறாங்க அப்படிங்கறத ஒரு ஆறுதலான விஷயம் ஒழிய, பட் இருந்தாலும் இவங்க இறங்கின வழி நல்ல வழியா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த படத்தினுடைய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு புது டீமு. மணிராயன் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த சீன்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மியூசிக் கம்போசிஷன் பண்ணியிருக்காரு. அவரு பெருசா எந்த இடத்துலையுமே பின்னடைவு ஏற்படலை. கேமரால எந்த ஒரு அழகிலுமே கிடையாது. ஒரு விஷயத்த ராவா காட்டுறாங்க அல்லது அங்க இருக்கிற அப்படியே அந்த ரியாலிட்டியை காட்டும் போது அதுல ஒரு அழகியல் இருக்கணும் இல்லையா, அந்த அழகியல் எதுவுமே அந்த படத்துல அந்த கேமரா சைடு இல்லை. இப்போ இருக்கிற யங் கிரியேட்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு லைனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்ட உடனே இந்த லைன் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே சொல்லலை, நம்ம ரொம்ப வித்தியாசமா யோசிச்சுட்டோம், இது எடுத்த பெரிய ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
யோசிச்சு அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி படமா எடுத்து வெளியே வரும்போது தான் தெரியும் இதெல்லாம் ரொம்ப பழைய கண்டனத்துக்கு முன்னாடி ஏற்கனவே பல பேர் யோசிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். இந்த மாதிரி யோசனையோட இந்த மாதிரி சிந்தனை உள்ள இளைஞர்கள்லாம் வெற்றி அடையறதுக்கு நிறைய ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்களை பண்ணணும். அப்போதான் வெற்றி அடைய முடியும். மணி டாக்ஸ் நேயர்களே, ஒரு தவறு செய்தால் நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க தவறு செஞ்சிட்டீங்களா அல்லது நியாயப்படுத்திக்கிறீங்களா அப்படின்ட்டு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.